வணக்கம். பரங்கிப்பட்டு ரிஷிகேஷ் பேசுகிறேன். ஒரு நாட்டில் எல்லாத்துலேயும் லஞ்சம், எல்லாத்துலேயும் திருட்டுத்தனம், எல்லாத்துலேயும் அயோக்கியத்தனமாக இருந்தால் அந்த நாடு எப்படி உருப்படும்? இந்த மாதிரி நாடு தான் நம்ம இந்தியாவை ஆக்கிட்டாங்க. சுதந்திரம் வாங்கின பிறகு இதை குடியரசுன்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஒழிய, குடிமகனுக்கான கடமை என்ன, அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, யார் குடிமகன், இதற்கான வழிமுறைகள் எல்லாம் எதுவுமே செய்யலை. எல்லா விதத்துலேயும் தவறுகளையே உள்ளடக்கி எல்லாமே செஞ்சிட்டாங்க. இது தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, அடுத்த கட்டத்தில் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. ஆனால் இந்த ஒயிட் காலர்ஸ் கிரிமினல்ஸ் சொல்லக்கூடிய படித்த சமுதாயம், இவனுங்க தான் இந்த நாட்டில் எல்லா வித தப்புக்கும் காரணமானவனாக இருக்கிறானுங்க. ஒரு செயலர், ஒரு செக்ரட்டரி என்ன செய்கிறான், ஒரு எம்எல்ஏவே ஒரு மந்திரியை தவறாக வழி நடத்துகிறான். அந்தந்த ஊரில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் தவறாக அந்த ஊரையே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். இதுதான் இப்போ நாட்டில் நடக்குது. எல்லா வகையிலும் லஞ்சம் வாங்கணும். இவங்களுக்கு அரசாங்க சம்பளம் இருக்குது, பென்ஷன் இருக்குது, ஓய்வூதியம் இருக்குது. ஆனால் 99% மக்கள் இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான இப்போ தான் இந்த வாரியங்கீரியெல்லாம் கொண்டு வராங்களே ஒழிய, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி அட்டை மாதிரி இருந்துக்கின்னு இந்த அரசாங்க ஊழியர்கள் ஓய்வூதியம் அது இது சம்பளம் ஒன்று எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லா வகையிலையும் தப்பு செஞ்சுக்கின்னு இவனுக்கு சொகுசாக வாடுறதுக்காக குழுகுழு அறையில் உட்காந்துக்கிட்டு ஏழை மக்களையும் உழைக்கும் மக்களையும் பற்றி தெரியாமல் ஏமாற்றிக்கிட்டு வாடுற ஒரு வாழ்க்கை முறையை இந்தியா பூரா கொண்டு வந்துட்டானுங்க. இந்த லஞ்சம் ஊழல் இதை ஒழிக்கிறதுக்கு லோகாயுக்தா சட்டம் கஷ்டப்பட்டு எப்பயோ கொண்டுட்டு வந்ததை 40 ஆண்டு காலம் கழித்து, எப்போ வருது 45 ஆண்டு காலம் கழித்து 2018 தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த லோகாயுக்தாச்சும் செயல்படுதான்னு பார்த்தா கிண்டியில் சும்மாச்சும் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு ஒரு ஏமாத்து அமைப்பு மாதிரி இருக்குது. அவன் செயல்பட்டானா இன்றைக்கி ஊரில் லஞ்ச ஒழிப்புலாம் ஒழிஞ்சிடும். லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்க ஒழிய அது சரியாக செயல்படல. யார் அதெல்லாம் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்ன்ற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று நடைமுறையை கொண்டு வந்து லஞ்சம் இறையாண்மை, இந்திய அரசின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொண்டு வந்தாலே அவனுக்கு மரண தண்டனை கிடைச்சிரும். தேச துரோக குற்றம் மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி எந்த அரசியல் தலைவனும் இல்லை, எந்த மக்களுக்கும் எதுலேயும் புரிதல் இல்லை. மக்கள் நல்லவனை ஏற்றுக்காது. ஏன்னு வச்சுங்க, மக்கள் சினிமா நடிகை பின்னாடியும் திருட்டு பசங்க பின்னாடியும் நிற்கிறதுக்கும் அன்றைக்கி கிடைக்கிற அற்ப காசுக்கு ஆசைப்பட்டு அவன் கொடுக்குற அந்த பிரியாணிக்கு 500 ரூபா காசுக்கும் கூட்டம் கூடிக்கிட்டு ஓட்டியே வித்துடுறானுங்க ஜனங்க. அப்புறம் இந்த நாடு எப்படி உருப்படும்? இதெல்லாம் நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னே தெரியல. இந்தியாவை திருப்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சுதந்திரம் வாங்கிட்டோம் அதாகிட்டோம், உலகத்தில் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சும்மா கண் துடைப்பு. உலகத்தில் நம்ம வளரவும் இல்லை, நல்ல நாடாகவும் இல்லை. இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேங்க உங்கள்கிட்ட, இந்தியாவில் ஒற்றை குடிமகன்